உலகில் இளைஞர்களைப் போன்ற நல்லவர்கள் இல்லை. கொத்துரொட்டி சர்ச்சையில் சிக்கிய சுற்றுலா பயணி நிகழ்ச்சி. கிளிநொச்சியில் வாகனம் தடம் புரண்டதில் ஒருவர் காயம். யாழ்ப்பாணத்தில் வன்முறையில் ஈடுபட்ட இருவர் கைது. பொலனறுவை விபத்தில் இளைஞன் பலி. ஆரம்பமாகும் காகேசன்துறை நாகப்பட்டினம் கப்பல் சேவை. யாழ் மக்களுக்கு மகிழ்ச்சி தகவல். கிளிநொச்சியில் சீருடையுடன் மனித எச்சங்கள் கண்டுபிடிப்பு. கம்போடியாவில் வெடிமருந்து தளத்தில் பாரிய வெடிப்புச் சம்பவம், பலர் பலி. உலகில் இளைஞர் போன்று நல்லவர்கள் இல்லை என்று அண்மையில் கொத்துரொட்டி சர்ச்சையில் சிக்கிய சுற்றுலா பயணி தெரிவித்துள்ளார். அமெரிக்காவில் இருந்து இலங்கைக்கு சென்ற சுற்றுலா பயணி நிகழ்ச்சியான தகவலை தனது சமூக வலைதளத்தில் வெளியிட்டுள்ளார். அண்மையில் கொழும்பு புதுக்கடையில் கொத்துரொட்டி பெற்றுக்கொள்ள சென்றுள்ளார். 1900 ரூபாய்க்கு கொத்துரொட்டி விற்பனை செய்யப்படுவதாக கூறி அவருடன் சர்ச்சை ஏற்படுத்திய ஹோட்டல் உரிமையாளர் அண்மையில் கைது செய்யப்பட்டு பின்னர் பிணையில் விடுதலை செய்யப்பட்டிருந்தார். இந்த நிலையில் இந்த சம்பவம் குறித்து காணொலியொன்றை வெளியிடப்பட்டிருந்தது. இலங்கையில் 2 நாட்கள் மட்டுமே தங்கியிருந்த போதிலும் இந்த நாட்டு மக்கள் அன்பின் நெகிழ்ச்சி அடைந்ததாக குறிப்பிட்டுள்ளார். இந்தியாவில் 1 மாதம் தங்கியிருந்தேன். என்னால் அந்த பயணத்தை மகிழ்ச்சியுடன் அனுபவிக்க முடியவில்லை. அங்கு அதிக நெருக்கடியான சந்தர்ப்பங்களை என்னால் உணர முடிந்தது. இலங்கையில் 2 நாட்கள் மட்டுமே தங்க சந்தர்ப்பம் கிடைத்தது. எனினும் இலங்கையர்கள் போன்று நட்புணர்வாளர்கள் ஏனைய நாடுகளில் பார்க்க முடியவில்லை. இந்தியாவில் ஹாய் என ஒருவரிடம் கூறினால் முதல் என்னிடம் நீங்கள் எந்த நாட்டவர் என்றே கேட்பார்கள். அதன் பின்னர் நான் நாட்டை கூறிவிட்டால் என் பின்னால் தொடர்ந்து வந்து தொல்லை செய்வார்கள். பல சந்தர்ப்பங்களில் பலர் இவ்வாறான நடைமுறையில் பாதிக்கப்பட்டேன். ஆனால் இலங்கையர்கள் அவ்வாறு இல்லை. நான் ஹாய் என்று கூறினால் எப்படி சுகம் என மட்டுமே கேட்டுவிட்டு அவ்விடத்தை விட்டு நகர்ந்து சென்று விடுவார்கள். கொத்துரொட்டி பிரச்சனை மட்டும் எனக்கு எதிராக நடந்த சிறிய சம்பவமாகும். அதனை தவிர இலங்கையில் 2 நாட்கள் மிகவும் மகிழ்ச்சியாக இருந்தேன். மிகவும் அழகான நாடு, அன்பான மனிதர்கள், நிம்மதியாக சுற்றுலா பயணம் மேற்கொள்ள முடியும். மீண்டும் இலங்கை வருவேன். நிச்சயமாக பல முறை நான் இலங்கை வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு. இதுவே எனது முதல் பயணம் என அவர் மேலும் தெரிவித்துள்ளார். இதேவேளை கொத்துரொட்டி சம்பவத்தின் உரிமையாளர் கைது செய்யப்பட்ட பின்னர் சுற்றுலா பயணி பதிவொன்றை பதிவிட்டிருந்தார். அதில் இளைஞர்கள் அனைவரிடமிருந்தும் நான் பெற்ற குறுந்தகவல்களுக்கு நான் உண்மையிலேயே நன்றியுள்ளவனாக இருக்கின்றேன். இலங்கையில் எனது நேரத்தை நான் எவ்வளவு நேசித்தேன் என்பதை வெளிப்படுத்த விரும்புகின்றேன். அந்த நபர் சம்பந்தப்பட்ட துரதிர்ஷ்டவசமான சம்பவம் இருந்த போதிலும் அது எனது ஒட்டுமொத்த அனுபவத்தையும் கெடுக்கவில்லை. உடனே அவரை மன்னித்துவிட்டேன். வீடியோவுக்கு கிடைத்த எதிர்வினை எண்ணி ஆச்சரியப்படுத்தியது. மேலும் அவர் தனது செயலுக்காக வருந்துவார் என நான் நம்புகிறேன் என பதிவிட்டுள்ளார். கிளிநொச்சியில் ஏனையின் வீதி பரந்தன் சந்திக்கு அண்மையில் பகுதியில் டிப்பர் வாகனம் ஒன்று தடம் புரண்டதில் ஒருவர் படுகாயமடைந்துள்ளார். குறித்த சம்பவம் இன்று அதிகாலை இடம்பெற்றுள்ளது. கிளிநொச்சியிலிருந்து யாழ்ப்பாணம் நோக்கி சீமேதுக்கல் ஏற்றி சென்ற டிப்பர் வாகனத்தின் பின் செல்லு திடீரென காற்று போயுள்ளதால் குறித்த டிப்பர் வாகனம் ஏனையின் வீதியில் நடுவே தடம் புரண்டதாக தெரிய வருகின்றது. இதனால் டிப்பர் வாகனத்தில் பயணித்த ஒருவர் காயமடைந்துள்ளதுடன் ஏனையோர் உயிர் பிழைத்திருக்கின்றனர். விபத்து தொடர்பில் கிளிநொச்சி போலீசார் விசாரணைகளை முன்னெடுத்து வருவதுடன் துண்டிக்கப்பட்டிருந்த ஏனையின் வீதியின் ஊடாக போக்குவரத்தையும் சீர் செய்திருக்கின்றனர். யாழ்ப்பாணம் அச்சுவேலி பகுதியில் உள்ள வீடொன்றில் நுழைந்து வன்முறையில் ஈடுபட்ட இருவர் கைது செய்யப்பட்டுள்ளனர். குறித்த சம்பவம் நேற்று இரவு அச்சுவேலி பதமேனி பகுதியில் வீட்டிலேயே இடம்பெற்றுள்ளது. இதன்போது வீட்டில் கண்ணாடிகள் மற்றும் ஹயஸ் வான் என்பன சேதமாக்கப்பட்டுள்ளது தெரியவந்துள்ளது. வன்முறையில் காயமடைந்து 70 வயதான முதியவர் சிகிச்சைக்காக அச்சுவேலி பிரதேச வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். தொழில் போட்டிய வன்முறைக்கு காரணம் என சந்தேகிக்கும் அச்சுவேலி போலீசார் சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். பொலனறுவை வெளிகந்த சிங்கப்புர வீதியில் முத்துவெல்ல பிரதேசத்தில் இடம்பெற்ற மோட்டார் சைக்கிள் விபத்தில் இளைஞர் ஒருவர் உயிரிழந்துள்ளார். குறித்த இளைஞர் பயணித்த மோட்டார் சைக்கிள் மரத்தில் மோதியதில் நேற்றிரவு விபத்து இடம்பெற்றுள்ளதாக வெளிகந்த போலீசார் தெரிவிக்கின்றனர். இந்த விபத்தில் நிபின் நிர்மல் புஷ்குமார் என்ற 20 வயதுடைய இளைஞரை உயிரிழந்துள்ளார். வெளிகந்த நகரில் வீடு திரும்பிக் கொண்டிருந்த போது இடது பக்கமாக வந்த எருமை மாட்டை காப்பாற்ற முற்பட்ட போது மோட்டார் சைக்கிள் வேகத்தை கட்டுப்படுத்த முடியாமல் வலப்புறமாக திரும்ப முற்பட்ட போது மரத்தில் மோதியுள்ளதாக போலீசார் தெரிவிக்கின்றனர். இந்த மோட்டார் சைக்கிளின் பின்னால் வந்த மோட்டார் சைக்கிளில் 19 வயதுடைய சாரதி விபத்துக்குள்ளாகி காயமடைந்த நிலையில் வெளிகந்த வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாகவும் போலீசார் தெரிவிக்கின்றனர். இந்த நிலையில் விபத்து தொடர்பில் மேலதிக விசாரணைகளை வெளிகந்த போலீசார் முன்னெடுத்து வருகின்றனர். யாழ் காங்கேசன்துறை மற்றும் தமிழகத்தின் நாகப்பட்டினம் இடையிலான பயணிகள் கப்பல் சேவை மே மாதம் முதல் வாரத்தில் ஆரம்பமாக உள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. சிவகங்கை என்ற பெயரை கொண்ட இந்த பயணிகள் கப்பலின் பயணிகளுக்கான அனுமதி சீட்டு கட்டணம் மற்றும் எவ்வளவு நிறை கொண்ட பொருட்கள் எடுத்துச் செல்லலாம் என்பது தொடர்பான தகவல்கள் தற்போது வெளியாகியுள்ளது.
சிரமமாகும் பயணிகள் கப்பல் சேவை தொடர்பில் மேலும் தெரிய வருகையில், சிவகங்கை கப்பல் மே மாதம் 13ஆம் தேதி தொடக்கம் ஒவ்வொரு நாளும் கப்பல் சேவைகள் நாகையிலிருந்து காலை 8 மணிக்கு புறப்பட்டு மதியம் 12 மணிக்கு காங்கேசன்துறையை வந்தடையும் என தெரிவிக்கப்படுகின்றது. பின்னர் பிற்பகல் 2 மணிக்கு காங்கேசன்துறையிலிருந்து புறப்பட்டு 6 மணிக்கு நாகையை சென்றடையும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. இருவழி பயணத்துக்காக அன்னளவாக 34,200 ரூபாய் அறவிடப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. அத்தோடு ஒவ்வொரு பயணியும் தம்முடன் 20 கிலோ வீதம் 3 பொதிகளை எடுத்துச் செல்ல முடியும் என தெரிவிக்கப்படுகின்றது. கப்பலின் நுழைவுச் சீட்டுகளை விற்பனை முகவர் மற்றும் இணையதளத்தின் ஊடாக பெற்றுக்கொள்ள முடியும் மற்றும் தெரிவிக்கப்படுகின்றது. கிளிநொச்சி பளை போலீஸ் பிரிவுக்குட்பட்ட முகமாலையின் கன்னிவெடி அகற்றும் நடவடிக்கையில் ஈடுபட்ட அரசு சார்பற்ற நிறுவன ஊழியர்கள் மண்ணுக்குள் புதைக்கப்பட்டிருந்த பல மனித எச்சங்களுடன் சீருடையொன்றை கண்டுபிடித்துள்ளனர். குறித்த சம்பவம் நேற்று முன்தினம் இடம்பெற்றுள்ளது. சம்பவம் தொடர்பில் கன்னிவெடி அகற்றும் குழுவினர் பளை போலீசாருக்கு அறிவித்த நிலையில் சம்பவ இடத்திற்கு விரைந்த கிளிநொச்சி நீதவான் குறிப்பிட்ட இடத்தில் தொடர்ந்தும் அகழ்வு பணிகளை நாளைய தினம் மேற்கொள்ள உத்தரவிட்டுள்ளார். மேலும் கிடைக்கப்பெற்ற மனித எச்சங்களை சட்ட வைத்திய அதிகாரி மூலம் பரிசோதனைக்கு உட்படுத்த அனுப்பி வைக்குமாறு பணித்திருக்கின்றார். தென்மேற்கு கம்போடியாவில் வெடிமருந்து தளம் வெடித்துள்ளதில் 20 படையினர் கொல்லப்பட்டுள்ளதுடன் பலர் படுகாயமடைந்துள்ளதாக அந்நாட்டு பிரதமர் ஊடகங்களுக்கு தெரிவித்துள்ளார். குறித்த வெடிப்புச் சம்பவம் நேற்று இடம்பெற்றுள்ளதுடன் சம்பவம் தொடர்பில் முழுமையான தகவல்கள் இன்னும் வெளியாகவில்லை. இந்த வெடிப்பு சம்பவத்தின் போது 4 கட்டடங்கள் மற்றும் பல ராணுவ வாகனங்கள் சேதமடைந்துள்ளதோடு கிராம மக்களின் 25 வீடுகளும் சேதமடைந்துள்ளதாக பிரதமர் குறிப்பிட்டுள்ளார். பிராந்தியத்தில் உள்ள பல நாடுகளைப் போலவே கம்போடியா வெப்ப அலையால் பாதிக்கப்பட்டுள்ளது. எனினும் வெப்பநிலையா இந்த வெடிப்புக்கு காரணம் என தெரியவில்லை. மேலும் பிற்பகல் 2:30 மணியளவில் ஒரு பெரிய வெடிப்பு ஏற்பட்டுள்ளது. பின்னர் அதைத் தொடர்ந்து சிறிய குண்டுவெடிப்புகள் ஏற்பட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன.